முன்னாள் பிரதமர் நேரு தொடங்கிய நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை அசோசியேட்டட் ஜெர்னல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தது. நிதி நெருக்கடியில் சிக்கிய ஏஜேஎல் நிறுவனத்தை யங் இண்டியன் என்ற நிறுவனம் வாங்கியது. இந்த நிறுவனத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா, அவரது மகன் MP ராகுல் ஆகியோர் முக்கிய பங்குதாரர்களாக உள்ளனர். அவர்கள் தவிர மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் இயக்குநர்களாக உள்ளனர். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏஜேஎல் நிறுவனத்தின் சொத்துக்களை வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு கையகப்படுத்தியதாகவும் இதில் பெரும் மோசடி நடந்திருப்பதாகவும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி 2014 வழக்கு தொடர்ந்தார். இந்த புகார் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக விசாரிக்க அமலாக்கத்துறை இறங்கியது. நேஷனல் ஹெரால்ட் சம்பந்தப்பட்ட சுமார் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. இந்த வழக்கில் யங் இந்தியா நிறுவனத்தின் பங்குதாரர்களான சோனியா, ராகுல் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை சமீபத்தில் குற்றப்பத்திரிகையை டெல்லி கோர்ட்டில் தாக்கல் செய்தது. இன்றைய விசாரணையின் போது அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட் நிராகரித்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்கு காவல்துறை போன்ற எந்தவொரு விசாரணை அமைப்பின் FIR அடிப்படையிலும் பதிவு செய்யவில்லை. மாறாக நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை அபகரிக்க முயன்றதாக சுப்பிரமணிய சாமி அளித்த புகாரின் அடிப்படையில் மட்டும் அமலாக்கத்துறை வழக்கு பதிந்துள்ளதாக கோர்ட் சுட்டிக்காட்டியது. போலீசாரின் முறையான விசாரணைக்கு பின்னரே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி போலீஸ் சமீபத்தில்தான் முதல் தகவல் அறிக்கையையே பதிவு செய்துள்ளது. தனிநபர் புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது சட்டப்படி ஏற்க முடியாது என நீதிபதி விஷால் கோக்னே உத்தரவிட்டார். அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை நிராகரிக்கப்பட்டது. சோனியா, ராகுல் உள்ளிட்டோருக்கு நிம்மதியை அளித்திருக்கிறது. கோர்ட் உத்தரவை வரவேற்றுள்ள காங்கிரஸ் உண்மை வென்றுவிட்டதாக கூறியுள்ளது. அமலாக்கத்துறையின் விசாரணை சட்டவிரோதமானது என கோர்ட் அறிவித்ததன் மூலம் மோடி அரசின் பொய் அம்பலப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக பழிவாங்கவே குற்றம் சாட்டப்பட்டது என தெரிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைப்பதற்காக மத்திய விசாரணை அமைப்புகளை மத்திய பாரதிய ஜனதா அரசு தவறாக பயன்படுத்துவதை நீதித்துறை மீண்டும் அம்பலப்படுத்தியிருக்கிறது. எதிரிகளை துன்புறுத்தவே இதுபோன்ற வழக்குகள் புனையப்படுவதாக கூறியுள்ளார்.